இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெமெடி தாங்க பண்ண போறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கோல்டுக்கு தான். கோல்டுனால உங்களோட மூக்கு லாக் ஆனாலும் சரி, இல்ல மூக்குல இருந்து சளி லீக் ஆனாலும் சரி, தொண்டை கரகரன்னு ஆனாலும் சரி, இந்த ஒரு காஃபிய போட்டு குடிச்சீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். சோ இந்த காஃபி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல என்ன பண்றீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கடுகு எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு செய்ய போற காஃபிக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட்டே இந்த கடுகு தான். சோ இந்த கடுகு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணணும். அதனால என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு இந்த மாரி பேன் வச்சுட்டு, லைட்டா ஹீட் ஆன உடனே கடுக வந்து அதுல கொட்டிடுங்க. கொட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அத பாத்தீங்கன்னா லைட்டா வெடிச்சு வரும் பாத்தீங்களா? அந்த மாரி ஸ்டேஜ் வந்தாலே போதுங்க. ரொம்பலாம் தீ அடிச்சிறக்கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, காஃபி கசக்க ஆரம்பிச்சுரும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாரி லைட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ, இத வந்து பாத்தீங்கன்னா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, இது கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா, ஆற வச்சிரலாம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைக்க போறோம். ஸோ, ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு மூடிய போட்டுட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸியோட சுவிட்சையும் போட்டுட்டு, அத வந்து பாத்தீங்கன்னா, பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சுக்கோங்க. இல்லன்னா நீங்க அந்த கல்லு மாரி விப்பாங்க பாத்தீங்களா? உரல் சின்ன சின்னதா. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா, கடுகு சேர்த்து இந்த மாரி பவுடர் ஸ்டேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அரைச்சா போதும். நம்மளுக்கு தேவை கன்சிஸ்டன்சி எப்படி கிடைச்சா என்ன? எதுல போட்டு அரைச்சா என்ன? ஓகேவா? ஸோ இந்த மாரி காப்பி தூள் ஸ்டேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அரைச்சு அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கேஸ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்த வச்சுட்டு தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி ஊத்திக்கோங்க. அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, லைட்டா கொதிச்சு வரணும். ஸோ அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, பபிள்ஸ் வர ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச அந்த கடுகு பொடிய வந்து பாத்தீங்கன்னா, சேர்த்துக்கலாம். இத பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டீ தூள் மாரியும், காப்பி தூள் மாரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்துட்டு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாரி கொதிச்சு வர ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, பனவெல்லம் இல்லன்னா நாட்டு சர்க்கரை. முடிஞ்ச அளவுக்கு வெள்ள சர்க்கரைய வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை இல்லன்னா பனவெல்லம் சேர்த்துட்டு, தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு, இந்த மாரி கொதிச்சு வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் ஆஃப் பண்ணிறலாம். ஸோ நம்மளோட கடுகு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல எங்க அண்ணிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா, இப்படி ஒரு ரெமெடி இருக்குன்னே எனக்கு தெரியாதுங்க கோல்டுக்கு. அண்ணி தான் ஷேர் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் அண்ணி. என்னதான் நம்ம கடுக நைஸா அரைச்சாலுமே, டீ போட்டா நம்ம வடிகட்டி குடிக்கிறோம்ல, அதே மாரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதையும் வடிகட்டி தான் குடிக்கணும். ஸோ வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாரி வடிகட்டிட்டு, டம்ளர்ல ஊத்திட்டு சர்வ் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த கடுகு காஃபி வந்து பார்த்தீங்கன்னா, நானும் உங்கள மாரியே செம்ம எக்ஸைட்மென்ட்டோட தான் டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சாரிங்க, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ இந்த கடுகு காஃபி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் காஃபி மாரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அத விட நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். நான் கூட கசப்பா இருக்கும்லாம் நெனச்சேன். கசாயம் மாரி. பட் ஆனா, நான் எதிர்பார்த்தத விட நல்லா தாங்க இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சசல் காஃபி மாரியே தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாரி கடுகு காஃபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பை.